எபிரேயர் 12:15 முதல் 17 வரை உள்ள இறை வார்த்தைகள் வாசிக்கலாம். உங்களுள் எவரும் கடவுளின் அருளை இழந்து விடாமல் இருக்க பார்த்து கொள்ளுங்கள். கசப்பான நச்சுவேர் எதுவும் உங்களுக்குள் முளைத்து தொல்லை கொடுக்காதபடியும் அதனால் பலர் கெட்டு போகாதபடியும் பார்த்து கொள்ளுங்கள். உங்களுள் யாரும் காமுகராயும் ஏசாவை போல் உலக போக்கை பின்பற்றுகிறவராகவும் இராதபடி கவனமாயிருங்கள். இந்த ஏசா ஒருவேளை உணவுக்காக தன் தலைப்பேற்று உரிமையை விற்று போட்டார். பின்னர் அவர் தமக்குரிய ஆசியை உரிமை பேராக்கி கொள்ள விரும்பியும் அது அவருக்கு கிடைக்கவில்லை. கண்ணீர் சிந்தி அதை நாடியும் அந்த நிலையை மாற்ற வாய்ப்பு ஏதும் கிட்டவில்லை. இது உங்களுக்கு தெரியும் அல்லவா? பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கவனிச்சு பாருங்க. நம்ம பாடல் வரியை படிச்சோம். உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா என்று நாம் ஆண்டவருடைய அந்த கிருபையை நோக்கி நாம் இதயத்தை உயர்த்தினோம். பிரைஸ் தி லார்ட். அப்ப நல்ல கவனிங்க. கிருபையை இழந்து விடாமல் இருக்க நீங்க என்ன செய்யணும்? கவனமாக இருக்கணும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நாம் வாழ்கிற இந்த காலம் கடவுளுடைய அருளின் காலம், இரக்கத்தின் காலம். ஒரு காலத்தில் கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல். ஒரு மனிதன் பாவம் செய்தால், அக்கிரமம் செய்தால் அவன் தண்டிக்கப்பட வேண்டும். இவள் இந்த பாவத்தை செய்தால் அதனால் இவள் கல்லறிந்து கொல்லப்பட வேண்டும் என்று இயேசுவின் பாதத்திலே ஒரு பரிதாபமான நிலையில் ஒரு பெண்ணை கொண்டு வந்து தள்ளி அவளுடைய குற்றத்திற்கான தண்டனையையும் அவர்கள் வைத்தார்கள். ஆனால் இயேசு சொன்னார், உங்களில் பாவம் செய்யாதவன் முதல் கல்லை எடுத்து எறியட்டும். எல்லாரும் போயிட்டாங்க. உடனே அந்த பெண் நடுங்கிக் கொண்டிருந்தாள். இயேசு அந்த பெண்ணை பார்த்து சொன்னார், அம்மா, உன்னை யாரும் தீர்ப்பிடலையா? இல்லையா, நானும் உன்னை தீர்ப்பிட மாட்டேன், இனிமேல் பாவம் செய்யாத என்றார். இன்னைக்கு கடவுளுடைய இரக்கம் நமக்கு கடந்து வருகிறது. ஆண்டவருடைய மேலான அந்த இரக்கம் எல்லார் வாழ்க்கையிலையும் நம்ம வாழ்க்கையில பரிபூர்ணமாக வெளிப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். ஆனா பாருங்க, இந்த அருள், இந்த இரக்கத்தை நம்மில் பல பேர் வீணாக்கி கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அந்த பெண்ணை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, இனிமே என்ன செய்யக்கூடாது, நீ, நான் உன்னை மன்னிச்சிட்டேன், நீ பயப்படாத, நான் உன்னை தீர்ப்பிட மாட்டேன், ஆனால் இனிமே என்ன செய்யக்கூடாது, பாவம் செய்யாதே என்று ஆண்டவர் அந்த பெண்ணை பார்த்து கூறுகிறார். இன்னொரு சம்பவத்தை பாருங்க. 38 ஆண்டுகளாக ஒரு மனிதன் பெதஸ்தா குளத்தில் கிடந்தான். 38 ஆண்டுகள் பெதஸ்தா குளத்தில் கிடந்த மனிதனை இயேசு வந்து சந்திக்கிறார். ஆண்டவர் வந்து சந்திச்சு அந்த மனுஷனை பார்த்து சொன்னாரு, நீ நல்லா இருக்க விரும்புறியா? ஐயா, எனக்கு உதவி செய்ய ஒருத்தருமே இல்லை. உடனே ஆண்டவர் அந்த மனிதனை பார்த்து சொன்னார், உன் படுக்கை எடுத்துட்டு நட. மீண்டும் அந்த மனிதனை இயேசு சாமி ஆலயத்தில் சந்தித்தார். சந்தித்த பொழுது ஆண்டவர் அந்த மனுஷனை பார்த்து சொன்னாரு, இதை விட கேடானது உனக்கு நேரிடாதபடி இனிமேல் பாவம் செய்யாத. அந்த பெண்ணை பார்த்து சொன்னாரு, இனிமே நீ என்ன செய்யக்கூடாது? சொல்லுங்க, இனிமே என்ன செய்யக்கூடாது? பாவம் செய்யக்கூடாது. இனிமே நீ பாவம் செய்யாதே என்ற அந்த பெண்ணை பார்த்து ஆண்டவர் கூறுகிறார். 38 வருட காலம் பெதஸ்தா குளத்தின் அருகில் கிடந்த முடங்கி கிடந்த மனுஷனை பார்த்து சொன்னாரு, இதை விட கேடானது உனக்கு நிகழாதபடி இனிமேல் பாவம் செய்யாது. ஆனா நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, கடவுள் நம்மை மன்னிக்கிறார், ஏற்றுக்கொள்கிறார்,
நேசிக்கிறார். நாம் அவர் நோக்கி மன்றாடும் பொழுதெல்லாம் அவர் நமக்கு பதில் அளிக்கிறார். உயிர் வாழ உணவளிப்போம். இரக்கத்தின் ஊற்று கத்தோலிக்க தியான இல்லத்திலிருந்து பிள்ளைகளால் கைவிடப்பட்ட வயதான அப்பா அம்மாக்கள் 100 பேருக்கு தினமும் அவர்கள் இருக்கும் இடங்களுக்கு உணவு கொண்டு போய் கொடுக்கப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, உங்கள் பிறந்த நாள், திருமண நாள், உங்கள் இல்ல வைபவங்கள், இறந்தவர் நினைவாக நீங்கள் உணவளித்து உதவி செய்யலாம். உங்கள் அன்பு கரத்தை நீட்டுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்கள் முகவரி: இரக்கத்தின் ஊற்று கத்தோலிக்க தியான இல்லம், புன்னைக்காயல், தூத்துக்குடி மாவட்டம். அலைபேசி எண் 9814182201. கடவுள் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.